Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 1 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே ரெண்டு ரிப்போர்ட்டர் வந்துட்டு சேரியன் டீமோட பிராக்டிஸ் மேட்ச் ஒன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னியாரா அந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு மத்த டீம்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் கைஜோ டீம் பத்தி தான் சொல்றாரு. கைஜோ டீமோட கேப்டன் ரொம்பவே ஸ்ட்ராங். அது மட்டும் இல்லாம இப்ப ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல சேர்ந்த ஒருத்தனும் இங்க இருக்கான். அதனால இந்த டீம் ரொம்பவே சாலிடான டீம் அப்படினு ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அப்ப கூட இருந்த ரிப்போர்ட்டர் வந்துட்டு ஆனா கைஜோ டீம் நேத்து தான ஒரு டீமோட தோத்தாங்க அப்படினு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா அதுதான் டோவா அகாடமி. அங்கேயுமே ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல சேர்ந்த ஒரு கொடூரமான ஷூட்டர் இருக்கான் அப்படினு சொல்றாரு. ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பத்தி பேசுறப்ப அங்க சுட்டாக்கு ஹைல ஒருத்தர் இருக்காம்ல அப்படினு சொல்லிட்டு இவர் கேக்குறாரு. ஆமா ரொம்பவே டெரிஃபைங்கான ஒரு ஷூட்டர் மிடோரிமா அப்படினு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. இதுலயுமே இன்னும் ரெண்டு ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல சேர்ந்த பிளேயர்ஸ் இருக்காங்க. யோசன் ஹை ஸ்கூல்ல சேர்ந்த முரசாகி பாரா அப்புறம் ராகுசன் டீம்ல சேர்ந்த ஆகாஷி இவங்க ரெண்டு பேருமே இன்னும் இருக்காங்க அப்படினு சொல்றாரு. அப்படினா இவங்க இருக்கிற டீம்ல ஏதோ ஒரு டீம் தான் வின் பண்ண போகுது இல்லையா அப்படினு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இல்ல தம்பி அப்பலாம் சொல்லிரவே முடியாது. இங்க டீமை பாரு. அதோ நிக்கிறான் பாத்தியா அவன் தான் கியோஷி டெப்பே. இவன் வந்துட்டு அந்த இன்டர் ஹை மேட்ச்ல விளையாடல. அவனுக்கு இன்ஜூரி ஆயிருந்தது. ஆனா இப்ப அவன் ரிட்டர்ன் வந்துட்டான். இவன் ஒரு பெஸ்டான சென்டர் பிளேயர். அப்புறமா இவங்களோட கிளட்ச் ஷூட்டர் ஹியூகா அப்புறம் ஈகிளை வச்சிருக்கிற இசுகி அண்ட் கடைசியா தான் வந்தாரு விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி காகமி. சோ இவங்களோட நேம மறக்காம ஞாபகம் வச்சுக்கோ. சேரிங் ஹைஸ்கூல் இவங்க பயங்கரமான காம்படிஷன் தருவாங்க வின்டர் கப்ல அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு கிளம்பும் போது அங்க பின்னாடி வந்தவர் அப்பதான் குரோகோவை பாக்குறாரு. இவனை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா என்ன இவன் கேம்குள்ள இருந்த மாதிரி எதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப சேரின் டீம் எல்லாருமே சாப்பிடறதுக்காக ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. நேரா காகமி வந்துட்டு காலிஃபிளவரே ரொம்ப தட்டு மாதிரி எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். டேய் சாப்பாட ஒழுங்கா சாப்பிடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஹியூகா சொல்றான். என்னடான்னு பார்த்தா காகமி வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. சாப்பாட ஒரு வாய் கூட அவனால எடுத்து வைக்க முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் இயர் பசங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமா நாளைக்கு வேற நமக்கு பிராக்டிஸ் கிடையாது. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஒருத்தர் என்னன்னா நான் நல்லா தூங்க போறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னொருத்தர் வந்துட்டு இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட் பால் ஒரு மேட்ச் நடக்க போகுது. அதை எடுத்து காட்டுறான். சும்மா பாஸ்கெட் பாலே அப்படியே ஸ்ட்ரீட்ல விளையாடுவாங்க. அதான் ஸ்ட்ரீட் பால். அந்த ஸ்ட்ரீட் பால் மேட்ச் நடக்க போகுது. வாங்க நாளைக்கு போவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஏன்டா ஹாலிடேனா என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியாதா? ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். உங்களுக்கு இப்படி விளையாட நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு பையன் வந்துட்டு ஆனா எப்பவும் காகமி குரோகோ ரெண்டு பேரும் மேட்சஸ்ல விளையாடுறாங்க. அதனால ஒண்ணும் தெரியாது. நாங்க மேட்ச்க்குள்ள விளையாண்டதே இல்ல. அதனால எங்களுக்கு விளையாடணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். சூப்பர்டா பசங்களா ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஸ்பிரிட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். அப்படியே கோச் கிட்டயுமே கேட்டு பர்மிஷன் வாங்கி தரான். சரி ஆனா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தான் போகணும் வேற யாரும் போக கூடாது அப்படின்ட்டு நம்ம கோச் சொல்லிடுறாங்க. அடுத்த நாளே பார்த்தா இவங்க மேட்சுக்கு போகும்போது அங்க கியோசியுமே வந்திருக்கான். அப்பதான் ஒரு பையன் வந்துட்டு சொல்றான் நம்ம இதுல ஒரு பையனுக்கு காய்ச்சல் அதனால அவனால வர முடியல அப்படின்ட்டு. அப்ப சரி வாங்க நம்ம போய் ஃபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி இவங்களை கூட்டு போறான். இவங்க அப்படியே அந்த ஸ்ட்ரீட் பால் நடக்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க போய் டீமை ரெஜிஸ்டர் பண்றாங்க. அந்நேரம் பக்கத்துல இந்த குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அங்கிட்டு செய்கோ டீம் ரெண்டு டீமுக்கு ஒருத்தர பார்த்து ரொம்பவே ஷாக்கா போச்சு. என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்கோ டீம் கேக்குறாங்க. எங்களுக்கு நீ பிராக்டிஸ் கிடையாது அதனால இந்த பக்கம் லேண்டட் போலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்றாங்க. அப்போ செய்கோ டீமோட கேப்டன் வந்துட்டு கியோசி கிட்ட நீ இப்ப லேடர்லாம் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். அதெல்லாம் சரி நீங்க பிராக்டிஸ் பண்ண போலையா அப்படின்னு சொல்லிட்டு காகமி அவங்க கேப்டனை பார்த்து கேக்குறான். இல்ல நாங்க இங்க லேடலாம் இல்ல நாங்க இப்ப ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். தேர்ட் இயர்லாம் லேடர்ல அப்படின்ட்டு சொல்றான். ஏன்னா தேர்ட் இயர் லேடல அப்ப வின்டர் கப்புக்கு நீங்க வர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேக்குறான். டேய் வின்டர் கப்ல இந்த இன்டர் ஹைல லேண்ட மொத 8 டீம் அதாவது நீங்களும் சுட்டாக்கு டீம் தானே நம்ம சார்பா போனீங்க. அது போக அந்த மீதி இருந்த 6 டீம் அந்த 8 டீம் தான் அப்படியே வின்டர் கப்ல விளையாட முடியும். வேற எந்த டீமும் கிடையாது. which means நாங்கலாம் டைரக்டாவே டிஸ்குவாலிஃபை தான் அப்படின்ட்டு சொல்றாங்க அவங்க கேப்டன். அப்ப அப்படியே செய்கோ டீம் கிளம்பறதுக்கு முன்னாடி அவங்களோட கேப்டன் வந்துட்டு ஹியூகா இல்லாதது எனக்கு வருத்தமா தான் இருக்குது. ஆனாலுமே நான் என்னோட ரிவெஞ்ச் வாங்காம போக மாட்டேன். அப்பதான் ஸ்டடீஸ்ல போய் நான் சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாப்ல. இவங்க அப்படியே பேசிட்டு வரும்போது சூகவா வந்துட்டு அவங்க கேப்டன் கிட்ட ஆமா இப்ப ஒருத்தர் நீங்க பேசிக்கிட்டு இருந்தீங்களே சரி டீம்ல அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவனோட பேர் கியோசி என்னோட பழைய ரைவல் தான் அப்படின்னு சொல்றாரு. அவன் நல்லா விளையாடுவானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். என்ன பொறுத்தவரை ஜப்பான்ல நம்பர் 1 சென்டர் அவன் தான் ஒருத்தனை தவிர அப்படின்னு சொல்றான். யார் அந்த ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளோட சென்டர் முரசாகி பாரா எனக்கு தெரிஞ்சு இப்ப அவன் யோசன் ஸ்கூல்ல படிக்கிறான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேப்டன் சொல்றான். என்னது யோசன் ஸ்கூல் அந்த பேக் நான் இங்க எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூகவா சொல்றேன். என்னது இங்க பாத்தியா அவங்களுக்கு இங்க என்ன வேலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்ப பார்த்தா இப்ப செய்கோ டீமுக்கு தான் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. சரி வாங்க போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போறாங்க. அப்படியே மேட்ச் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. நம்ம பசங்க எல்லாரும் அவசர அவசரமா ஓடி போறாங்க. மேட்ச் முடிஞ்சிருக்கும்டா கண்டிப்பா செய்கோ டீம் தான் வின் பண்ணிருப்பாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா செய்கோ டீம் தோத்து போயிருக்காங்க. செய்ரின் டீம் பிளேயர்ஸ்க்குலாம் ஒண்ணுமே புரியல. என்னது செய்கோ டீம் ஒருத்தங்க இவ்வளவு ஈஸியா டிஃபீட் பண்றாங்கல யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு செம ஷாக்கா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயே காகமிக்கு அங்க இருந்து ஒருத்தனை பார்த்தனே செம பயமாயிருது. டேய் நீ இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அவனும் திரும்பி பாக்குறான். அந்த காகமி கழுத்துல போட்டிருப்பா இல்லையா அதே மாதிரி ஒரு ரிங்க செயின் மாதிரி கோர்த்து இவனுமே போட்டிருக்கான். இவனோட பேரு டாட்சுயா அப்படின்னு சொல்லிட்டு காகமி மென்ஷன் பண்றான். வர்ற என்ன ஒரு சர்ப்ரைஸ் உன்னை இங்க பாப்பேன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லையே காகமி அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து பேசுறான். ஓ நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கியோசி கேக்குறான். ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது நான் வந்துட்டு காகமியோட அண்ணன் அப்படின்னு இவன் சொல்றான். அப்பதான் காகமி அமெரிக்கால இருந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. காகமி சின்ன பையனா இருக்கும்போது அப்படியே ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கான். மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாரவை பாக்குறான். எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஆப்போசிட்ல டாட்சியா வந்துட்டு வா பாஸ்கெட் பால் விளையாட எனக்கு ஆள் கம்மியா இருக்கு நீ கூட ஜாயின் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். காகமி வந்துட்டு என்கிட்ட ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துல என்னைய கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ஆமா அவனோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேக்குறான். என்னோட பேர் வந்து காகமி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். இவங்க ரெண்டு பேருமே இப்ப கோர்ட்ல விளையாட போறாங்க. டாட்சியாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னடா புதுசா அவனையும் பிடிச்சிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா பிடிச்சிட்டேன் இவனோட பேர் வந்துட்டு காகமி வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட விளையாட வைக்கிறான். காகமிக்கு டாட்சியாவோட கேம் பிளே பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு இங்க விளையாடுற எல்லாரை விட இவன் தான் ரொம்பவே பெஸ்ட் நானும் இவன மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசைப்படுறான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் சாயங்காலம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது காகமி வந்துட்டு எப்படி நான் நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேக்குறான். நீ உன்னை பத்தி இன்னும் ஷோ ஆஃப் பண்ணலன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். உனக்கு எது
எது வருமோ உனக்கு எது நல்லா தெரியுமோ அதை அவங்க கிட்ட காட்டு, நீ எந்த மாதிரியான ஆளுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியணும். என்னைய பத்தியா எனக்கு வந்துட்டு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்கெட் பால காட்டுறேன். உன்னை பத்தி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருவாங்க, நீ அதுல பெஸ்டா இருக்குன்னு தெரிஞ்ச அப்படின்னா உனக்கு ரெஸ்பெக்டும் தருவாங்க அப்படின்ட்டு சொல்றேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு எந்த விஷயத்துல நான் அவ்வளவு ஒர்த்தே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றேன். அப்படின்னா விடு, நீ ஏன் பேஸ்கெட் பால ட்ரை பண்ணக்கூடாது, நானே உனக்கு எல்லாம் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றேன். இப்படியே ரொம்ப நாள் காகமி வந்துட்டு டாக்ஸியா கிட்ட பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பேஸ்கெட் பால் விளையாட. அப்படியே ஒரு நாள் இவங்க ரெண்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது டாக்ஸியா வந்துட்டு சொல்றேன், நீ ரொம்பவே சீக்கிரமா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கடா, நீ இப்படியே போன அப்படின்னா உனக்கு நிறையவே ஃப்ரெண்ட்ஸும் கிடைப்பாங்க, நீ உண்மையிலே இப்ப நல்லா தான் இருக்கிற அப்படின்ட்டு சொல்றேன். அப்ப காகமி வந்துட்டு சிரிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா கேக்குறான். எனக்கு இதுவரை அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு யாருமே இருந்தது கிடையாது, ஆனா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அது உனை மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றேன். இது கேட்டதுக்கு அப்புறம் டாக்ஸி வந்து பக்கத்துல ஒரு கடை இருந்தது, அந்த கடையில போய் 2 மோதிரம் வாங்கிட்டு வரான். இந்த இதுதான் நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்றதுக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அதை கையில போட்டுக்கிறாங்க. இது நம்ம கையில போறதோட ஒரு செயின் மாதிரி செஞ்சு அதை நம்ம கழுத்துல போட்டுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு காகமி தான் அந்த ஒரு ஐடியாவை கொடுத்திருப்பான். அடுத்து இப்ப அப்படியே கொஞ்சம் வருஷங்கள் ஆகுது. காகமி வந்துட்டு ஸ்ட்ரீட் பால் விளையாண்டுகிட்டு இருக்கான். அங்க வந்து ரொம்பவே சூப்பரா விளையாடுறான். அங்க இருந்து ஒரு பிளேயர் காகமி கிட்ட வந்துட்டு, நீ ரொம்பவே சூப்பரா விளையாடுறா, என் டீம்ல வந்து விளையாடே, நீ நாங்க வாரம் இங்க ஒரு பெட் மேட்ச் விளையாடுவோம், ஆனா எங்களை ஒருத்தர் ரொம்பவே ஈஸியா தோக்கடிச்சிடறான், ரொம்பவே ஸ்ட்ராங்கான பிளேயரா இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். என்ன ஸ்ட்ராங்கான பிளேயரா, சரி வாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி இவங்க கூட ஜாயின் பண்றான். அங்க வரான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காட்டுறான். யாருடா அப்படின்னு பார்த்தா அங்க டாக்ஸியா தான் வந்துகிட்டு இருப்பான். காகமியும் டாக்ஸியாவை பார்த்த ஆர்வத்துல அவன் கிட்ட போறான். டாக்ஸியா வந்துட்டு காகமியை பார்த்ததுக்கு அப்புறம், என்னடா கிராஜுவேஷனுக்கு அப்புறம் உன்னை அவ்வளவு நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றான். சரி நான் உங்ககிட்ட அதுக்காக ஈஸியா விளையாடுன்னு மட்டும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றான். காகமி வந்துட்டு சரி ஓகே பாத்துக்கிடலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப 2 பேருமே விளையாட ஆரம்பிக்கிறாங்க. காகமி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு இடத்துல டாக்ஸியாவை பீட் பண்றான். இதே மாதிரி அங்க வாரம் மேட்ச் நடக்கும், வாரம் இவங்களும் விளையாண்டுகிட்டே இருக்காங்க. மாறி ஒரு நாள் டாக்ஸியா ஜெயிக்க, ஒரு நாள் காகமி ஜெயிக்க, இப்படியே மாறி போய்கிட்டு இருக்குது. கடைசியா அந்த ஒரு ரெக்கார்ட் வந்துட்டு 49 சொல்லிட்டு 2 பேரும் வின் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி டாக்ஸியாவும் காகமியும் பேசுறாங்க தனியா. இந்த ஒரு மேட்ச்ல நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா என்னைய வந்துட்டு உன்னோட பிரதர் அப்படின்னு சொல்றதுக்கு தகுதியே இல்ல, ஏன்னா அண்ணனை விட தம்பி நிறைய மேட்ச் ஜெயிச்சா அதுல அண்ணனுக்கு என்ன மரியாதை இருக்குது, அதனால நான் உன்னோட பிரதரா இருக்க மாட்டேன், இந்த மேட்ச்ல நீ ஜெயிச்சிட்டா அப்படின்னு சொல்லிடுவான். எனக்கு ஒரு ஆப்ஷனே கிடையாது, நான் உங்ககிட்ட தோத்துட்டேன் அப்படின்னா நான் உனக்கு அண்ணனா இருக்க தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இப்போ இவங்க 2 பேருமே கேம் விளையாடவும் ஆரம்பிக்கிறாங்க. டாக்ஸியா மூவ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி காகமி கண்ணுக்கு தெரியுது. அப்பதான் டாக்ஸியா அப்படி லைட்டா சைடுல மூவ் பண்ணும்போது அவன் கையை நோட் பண்றான். அவன் கையில ஏதோ அடிபட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதனாலே அவன் ஷூட் பண்ற பால் கரெக்டா பேஸ்கெட் குள்ள கூட போகாம அப்படியே வெளியே வந்துருது. அந்த பால் காகமியோட டீம் பிளேயர்ஸ் எல்லாம் பிடிங்கி காகமி கிட்ட தூக்கி கொடுத்துறாங்க. காகமியும் செம ஃபாஸ்டா பேஸ்கெட் கிட்ட ஓடி வந்துடுறான். அவனை தடுக்கிறதுக்கு யாருமே அங்க வரல, ஆனா அவன் வந்துட்டு டாக்ஸியா கூட இருந்த மெமரிஸே நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த ஷாட்லயே பார்த்தா டாக்ஸியா வந்துட்டு காகமியை மூஞ்சிலே ஒரு குத்தி உட்கார வச்சிடறான். செம்ம கடுப்போட கத்திக்கிட்டு இருக்கான். எதுக்கு அப்படி ஈஸியான பால ஷூட் பண்ணாம விட்டேன், என் மேல இறக்கம் கட்டுறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்கான். என்ன மன்னிச்சிரு டாக்ஸியா, நான் வந்துட்டு எப்பவும் நீ என்னோட எனிமையா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைச்சேன், நம்ம எப்பவும் இதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு காகமி சொல்றான். இந்த மாதிரி ஒரு காரணம் இருக்கிறதுனால தானே நீ என் கூட இவ்வளவு ஈஸியா விளையாடுற, அப்படின்னு எனக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல இருந்த செயினை கலட்டி, இதையே நான் அடுத்த மேட்ச்ல பெட்டா வைக்கிறேன், நான் இன்னைக்கு நடந்த மேட்சை டைன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா இதுக்கு அடுத்த மேட்ச்ல தோத்த அப்படின்னா இந்த ரிங்கு இருக்கிற இடமே தெரியாம தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றான். ஆனா அடுத்த கொஞ்ச நாளே அந்த ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் காகமி வந்துட்டு அப்படியே ஜப்பானுக்கு இங்க வந்திருப்பான் படிக்கிறதுக்காக. அதுக்கப்புறமா இப்பதான் அவன் டாக்ஸியாவை மீட் பண்ணவே செஞ்சிருக்கான். சரிவா இன்னைக்கு நம்மளோட ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்றான். அவன் பின்னாடி நடந்து போகும்போது காகமிக்கு வந்துட்டு மனசே இல்ல, அவன் டாக்ஸியாவை கூப்பிட்டு ஏதோ பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வரான். நேரம் குரோக்கோ வந்துட்டு நாயை வச்சு அவன் மூஞ்சில அடிக்கான். நீ இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்ல, இப்ப எனக்கு இங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஓரளவு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ பேச ஆரம்பிக்கிறான். என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட நீ ஈஸியா விளையாடணும்னு சொல்லிட்டு நினைச்சது அது உன்னோட தப்பு தான், ஆனா ஒருவேளை நான் வின் பண்ணிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்ல வரான். என்ன டாக்ஸியாவை உன்னோட பிரதர்னு சொல்லி நீ சொல்ல முடியாது அவ்வளவுதானே, அண்ட் அவன் இன்ஜுரியான டைம்ல நீ அவனை வின் பண்ணா அது உனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைச்சிருப்ப அப்படிதானே. ஆனா உண்மையிலேயே அவங்க லவ் பண்ற கேம்ல அவங்களோட ஆப்பனன்ட் யாராவே இருந்தாலும் அவங்க கிட்ட ஈஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ வந்துட்டு ஆவுமினியை நினைச்சு பாக்குறான். அண்ட் அதுக்கு மேல இப்ப நீங்க பிரதர்ஸாவே இல்லனாலும் அது எதுவும் சேஞ்ச் ஆக போறதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். அதுக்கப்புறமா தான் காகமி வந்துட்டு ஆமா எனக்கும் இப்பதான் புரியுது, எனக்கு இந்த கேம் பிடிச்சதுக்கான காரணமே என்னோட ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ் கூட மோதுறப்பதான், அது டாக்ஸியாவே இருந்தாலும் எனக்கு எந்த வித கவலையுமே இல்ல, அவன் கூடயுமே நான் மோதுவேன், என்னோட மைண்ட் இப்ப நான் முடிவு பண்ணிக்கிட்டேன் டாக்ஸியா, வா இங்க நம்ம முடிவு பண்ணிக்கிடலாம் நம்மளோட 50வது விக்டரி யாருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சொல்றான். நானும் உங்க கூட விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியா சொல்லிடுறான். அப்படியே அவன் குரோக்கோவை பார்த்துட்டு ஆமா நீ யாரு முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்போ குரோக்கோவுமே வந்து என்னோட பேரு டெட்சுயா குரோக்கோ அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். ஓ நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். என்னது உனக்கு இவனை ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காகமி கேட்கறான். ஆமா எனக்கு கொஞ்சம் தெரியும், என்னோட டீம்லயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் இருக்கிறான், அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு போறான் டாக்ஸியா. இப்ப நம்ம சைரன் டீம் பிராக்டிஸ் பண்ற இடத்த காட்டுறாங்க. நம்ம பசங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டே ஹாலிடே அப்ப உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன்டா அப்படின்ட்டு கோச் வந்து சொல்றாங்க. இல்ல சும்மா லைட்டா வார்ம் அப் மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒண்ணு இல்ல அப்படின்னு கியூவா சொல்றான். அப்ப கோச்சுமே வந்துட்டு இன்டர்ஹைக்கான ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான், ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்கிற பிளேயர்ஸ் ஒரு டீம் தான் மொத 3 டீமாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் டீமா யோசன் ஹை ஸ்கூல், அப்புறம் செகண்ட் டீமா டோ அகாடமி அண்ட் ஃபர்ஸ்ட் டீமா ராகுசான் ஹை ஸ்கூல் அதான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ராகுசான் அவங்க தான போன வருஷம் இன்டர் கப்போட வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். ஆமா அந்த 3 ஸ்கூலுமே செம ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும், ஆனா இன்டர் கைல செமிஃபைனல் ஃபைனல்ஸ்ல இந்த ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளோட பிளேயர்ஸ் யாருமே அதுல விளையாடவே இல்லையா, அதாவது அவமினே முரசாகிபரா ஆகாஷ் இவங்க 3 பேருமே அந்த இன்டர் கைல செமிஃபைனல் ஃபைனல்ஸ் அப்ப விளையாடவே இல்ல, பெஞ்ச்ல தான் உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 3 பேர் எப்படி சொல்லி வச்ச மாதிரி இப்படி பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கே ஒன்றும் புரியல, அதான் எனக்கும் தெரியல, ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு கோச் நினைக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் ஸ்ட்ரீட் பால காட்டுறாங்க. 2 டீமுக்குமே மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. காகமிக்கு டாக்ஸியாவை பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இவன் ரொம்பவே டிஃபரெண்டாவே இருக்கிறான், இவன் கிட்ட நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும், இந்த வாட்டி ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம லீடிங்
போக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காகமி எல்லார்கிட்டயும் சொல்றேன். அப்படியே இப்ப மேட்ச்மே ஸ்டார்ட் ஆகுது. பாலையுமே ரெஃபரி தூக்கி போறாரு. பால் அப்படியே மேல ஹைட்டா போய்கிட்டு இருக்கப்ப பாலை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வராங்க. அந்நேரம் பாலுக்கு மேல ஒருத்தன் வந்துட்டு ஸ்நாக்ஸை கொண்டு வைக்கிறான். இவங்க எல்லாருக்கும் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியல, யார் சாமி இவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உயர்ந்து பாக்குறாங்க. பார்த்தா அது முரசாகி பாரா தான். குரோக்கோமே முரசாகி பாராவை பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் டோன்ல சொல்றேன். ஓ குரோக்கோ, நீயுமே இங்கதான் இருக்கிறியா? அப்ப பார்த்த மாதிரி இப்பயும் இருக்கிறியா? எப்பவுமே இந்த மாதிரி சீரியஸான ஃபேஸோட இருக்கிறியா? எனக்கு இந்த மாதிரி உன்னோட சீரியஸான ஃபேஸ பார்த்தாலே அப்படியே கிரஷ் பண்ணணும் போல தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை வச்சு இவன் தலையை தொட வரான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. சோ இவன் தான் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிளோட 4th பிளேயர் முரசாகி பாரா. ஒரு பயங்கரமான ஜெயிண்ட் மாதிரி இருக்கிற ஒரு ஆளு. இவனோட கேம் பிளேவே நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.